Hi friends, welcome back to Mammukutti family. ஸோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து என்டி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதை தான் ஒரு ஃபுல் விலாகாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கிளம்பி நம்ம வந்து ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஏன் இந்த லேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புக் பண்ணது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணனால நீங்கள் லஞ்சுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock ஆகுது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பி நம்ம வந்து போகிறது எல்லாமே வந்து வீடியோவில் வரும். ஸோ நீங்களும் கண்டினியூஸாக பாருங்கள். ஏய் பாப்பா, ஆல்ரெடி லேட் ஆகிட்டு என்னதை பேக்கை நோண்டிட்டு இருக்க? இல்லை, ஸ்கேன் எடுக்கும்போது இந்த RCH ஐடி, அதுக்கப்புறம் போன மாதம் எடுத்த ஸ்கேனு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதான் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் சொல்லி செக் பண்ணிருக்கேன். வாங்க போகலாமா? எல்லாம் இருக்கு கரெக்டாக. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் சென்டர் வந்துட்டோம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குதுங்கிறத வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் சென்டருக்குள்ளே என்ட்ராகிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணிருந்தாங்க. நானும் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே தண்ணி குடிச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மம்முக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. என்ன மாதிரியே இந்த குட்டி பாப்பாவோட அம்மாவுக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சி. ஸோ நாங்கள் 2 பேரும் ஸ்கேன் பண்ண போன அந்த டைமில் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரே விளையாட்டு, ஜாலியாக மேலே ஏறுறது கீழே இறங்குறதுன்னு அவங்களோட சேட்டை தாங்க முடியலைங்க. அப்படியே நானும் ஸ்கேன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸ்கேன் பார்த்ததுலேருந்து ஒரே அழுகுதாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. பாப்பு, குழந்தைய பார்த்துட்டு ஏன் அழுதுட்டு இருக்க? நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கும், நல்லா பார்த்துருப்பில்ல ஸ்கேனில்? ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா மம்முக்கெல்லாம் அப்படி டிஸ்பிளே வச்சு எனக்கு காமிக்கல. அப்படியே குழந்தை அழகாக படுத்துட்டு கால் அப்படி வச்சிருக்கு, ஒரு கை தான் பார்த்து அப்படி ஆடிட்டு இருக்கு. அது பார்த்தோன்னா அழுகே வந்துட்டு. ஓகே ஓகே ஓகே, அழக்கூடாது, நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. கொஞ்ச நேரம் நல்லா ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு அழுத பின்னாடி எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட் போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு எங்களுடைய ஃபேவரட்டான குட்டி குட்டி வடை, லெமன் டீ, காஃபி எல்லாம் குடிச்சு 3 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக எந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு தாங்க போயிருக்கோம். ஒரு வாரமாக என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நான் எக் பப்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்களும் வாங்கித்தரேன்னு ஏமாற்றிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளே டவுன் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ எக் பப்ஸ் வாங்காமல் எப்படி ரிட்டன் வர்றதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச எக் பப்ஸ் வந்து பேக்கரி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ மக்களே, அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட மதியானம் 1 மணிக்கு கிளம்புனோம். இப்போ வந்து வீட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. ஸ்கேன் சென்டர்லேயே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நமக்கு வந்து 4 மணிக்கு தான் வெளியிலே வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா டீ குடிக்கிறது, அங்கே போகிறது, பேக்கரி போகிறது, கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது. எல்லாமே முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து இந்நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் வந்து காமிக்கணும். ரிப்போர்ட் வைஸ் எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம வந்து டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் காமிச்சா அதுக்கப்புறமா தான் நமக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்கிறது ப்ரிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது நான் இந்த செகண்ட் பேபி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் PH பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்துட்ருக்கோம். எந்த ப்ரைவேட்லேயும் நாங்கள் வந்து போய் பார்க்க இல்லைங்க.
அண்ட் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இவங்களுக்கு என்னப்பா வீடியோ போடுறாங்க, இவங்களுக்கு காசு வரும், இவங்க எங்கே வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் கூட எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ வீடியோ போடுறதுனால நாங்கள் ஒன்றும் பணக்காரவங்களாம் இல்லைங்க, நாங்களும் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் தான் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் வீடியோ டெய்லி போடுறதுனாலையும் நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வராது, நம்ம வீடியோக்கு வந்து வியூஸ் போகணும், அப்போ தான் நமக்கு அமௌண்ட் வந்து வரும். ஸோ நீங்களே எங்கள் சேனலில் போய் செக் பண்ணால் கூட தெரியும், யூடியூப்பில் வந்து மேக்ஸிமமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8K 10K வியூஸ் தான். லாங் வீடியோஸில் அதை விட சுத்தவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2K 3K வியூஸ் தான் வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அமௌண்ட் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் யூடியூப் ஜேர்னி ஆரம்பிச்சு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் 3 தடவை தான் பேமெண்ட் எடுத்திருக்கோம், அதுவும் பார்த்தீங்கன்னா 8500 தான். அதாவது 3 தடவை 8500னா நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நாங்கள் யூடியூப்ல எவ்வளோ பேமெண்ட் எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி அதெல்லாம் வந்து எங்களுடைய யூடியூப் ஏர்னிங்கோட வந்து நிறைய பேர் வந்து கம்பேர் பண்ணி எங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது. உங்களுக்கு என்னப்பா நீங்கள் உட்காந்தா எந்திரிச்சா சரி எல்லாமே வீடியோ போட்டு காசாக்குறீங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாதுங்க, நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ ஒவ்வொரு அப்டேட்டுமே நாங்கள் வந்து வீடியோவாக கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் நாங்கள் வந்து ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்குமே தவிர மற்றபடி இதை வச்சு நாங்கள் வந்து நிறையா சம்பாரிச்சு அப்படியே வந்து கார் பங்களா அப்படிலாம் வந்து வாங்குற மாதிரி இல்லை. அப்படி ஒருவேளை வாங்கினாலும் அதையும் நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நாங்களும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் தான். ஸோ இனிமையாவது அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஸோ வந்துட்டு எனக்காண்டியும் சரி இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காண்டியும் வந்து எப்பயுமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எல்லாருமே நினைங்க. அண்ட் இனிமேலும் வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து காத்துட்ருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.